Praise the Lord. இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் தேவன் நம்மை பெரிய ஆசீர்வாதங்களாலே நிரப்ப அவர் போதுமான தேவனாய் இந்த காலை வேளை இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலை நிமித்தமாய் நாம் வெவ்வேறு இடங்கள்ல குடும்பமாய் தனிப்பட்ட விதத்தில் நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாகியவர். ஆராதிக்கிற இந்த வேளையில தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் போதுமான தேவனாய், அற்புதங்களை செய்கிற தேவனாய் அவர் நம் மத்தியிலே வெளிப்பட போகிறார். ஆகவே இந்த நேரத்தை கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார் என்கிற பயபக்தியோடு கூட இந்த நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க நாம் கூடி வருவோமாக. இருக்கிற இடங்கள்ல, பாய்கள்ல, சேர்ல, நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு இது தேவனுக்கென்று வேறு பிரித்த நேரம் என்று சொல்லி இந்த நேரத்தை பயபக்தியோடு இந்த ஆறுதல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் அன்பாய் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆறுதலை நம் ஒவ்வொருவரையும் தேவன் அவருடைய வல்லமையினாலே நிரப்புவாராக. அவருடைய அற்புதத்தினாலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் தொடுவாராக. அவருடைய அதிசய கரம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதமாய் வெளிப்படுவதாக. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வாராக. இந்த காலை வேளையில நாம் முதலாவதாக ஜெபித்து தேவனுடைய ஆலயத்துல தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற அதே உணர்வோடு கூட இந்த காலை வேளையில தேவனை நாம் ஆராதிக்க கூடி வருமா? இருக்கிற இடங்களை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய வல்லமையின் கரம் தொடுவதாக. உம்முடைய பரிசுத்த கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் ஆளுகை செய்வதாக. நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் தேவன் நோக்கி பார்ப்போமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிற பரலோக பிதாவே, இந்த காலை வல்லமுடைய சன்னிதானத்துல வருகிறோம் ஐயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எங்களுக்காக கல்வாரி சில்ல அடிக்கப்பட்டு பலியான உம்முடைய அந்த மேன்மையான தியாகத்தை நினைவு கூறுகிற நாளாக இந்த நாளில் உண்மை நாங்கள் துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். எந்த உண்மையினுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அன்றே இடை கட்டுவீராக. உம்முடைய சத்தம் எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை துணிக்கப்படுவதாக. உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய சத்தத்தை எங்களுடைய இருதயங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய வல்லமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆரம்பம் முதல் கடைசி வரை நீர் எங்களோடு இருப்பீராக. அன்று நாங்கள் என்னென்ன காரியங்களை நாங்கள் அன்றே மாற வேண்டுமோ அதை எங்களுக்கு உணர்த்துவீராக. என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்ய எங்களை உற்சாகப்படுத்துவீராக. எதை நாங்கள் விட வேண்டுமோ அவைகளை விட எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. எங்களுடைய உம்முடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீதியான ஒவ்வொரு வேலையும் தேவநாயகத்தை நீர் பொறுப்பெடுப்பீராக. அன்றைய பாடுகிற பாடல தேவனுடைய மகிமையின் கரம் வெளிப்படட்டும் ஐயா. அன்றைய துதிக்கிற துதியில தேவனுடைய வல்லமையின் கரம் வெளிப்படட்டும் ஐயா. உமக்காக காணிக்கையா கொடுக்கிற நேரத்தில் உம்முடைய வல்லமையின் கரம் வெளிப்படட்டும் ஐயா. அன்றைய நாங்கள் பேசுகிற அன்றைய உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆணியாய் பாய்வதாக. அது எங்களை அன்றைய மேன்மைப்படுத்துவதாக. மகிமையான மகனாய் மகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவதாக. உம்முடைய வல்லமையின் கரம் எங்கள் ஒவ்வொருடைய கருத்திலும் வெளிப்படுவதாக. ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நம் தேவனை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், ஆண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல தேவனை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிற நாம், நம்முடைய தேவாதி தேவனுடைய மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நல்ல நாடுல ஆண்டவருடைய சமூகத்துல அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக மரித்தாலும் அவருடைய மரணத்துல நாம ஒவ்வொருவருக்கும், இந்த நூற்றாண்டுல வாழ்கிற நாம ஒவ்வொருவருக்கும் அதுல பங்குண்டு. அதை உணர்ந்தவர்களாக இந்த காலை நேரத்துல இந்த பாடலை பாட போகிறோம். பார சிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். சிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவர் ஞாபகம் நான் அல்லவோ, அவர் ஞாபகம் நான் இல்லவோ. பார சிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ, தாகமாயிருக்கிறேன்
சொல்லும் அவன் ஞாபகம் நானல்லவோ, அவன் ஞாபகம் நானல்லவோ. ஈராறு சீடருடன் வாழ்ந்த அவருக்கு இருபக்கம் கள்வனல்லவோ, ஈராறு சீடருடன் வாழ்ந்த அவருக்கு இருபக்கம் கள்வனல்லவோ. பாவம் அறியாத பாதத்தில் பணிந்திடும் பாக்கியம் தந்தாரல்லோ, சுபபாகியம் தந்தாரல்லோ. பாரசிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவன் ஞாபகம் நானல்லவோ, அவன் ஞாபகம் நானல்லவோ. கண்களில் கண்ணீரால் பார்வையில் ஒளிமங்க பார்த்திவன் சாவனன்றோ, கண்ணீரால் பார்வையில் ஒளிமங்க பார்த்திவன் சாவனன்றோ. தன்னலமாக சென்ற பாதகன் என்னை வெல்ல பொற்பாதம் ஆணியல்லோ, அவர் பொற்பாதம் ஆணியல்லோ. பாரசிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த என் தெய்வம் அல்லவோ, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவன் ஞாபகம் நானல்லவோ, அவன் ஞாபகம் நானல்லவோ. கல்வாரி மலையில் நின்றிடும் சிலுவையில் பாப்பாவி நானும் வந்தேன், கல்வாரி மலையில் நின்றிடும் சிலுவையில் பாப்பாவி நானும் வந்தேன். தொங்கிடும் என் தெய்வம் தங்கிட என்னுள்ளம் நல்கிட இதோ வந்தேன், நிச தங்கிட இதோ வந்தேன். பாரசிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவன் ஞாபகம் நானல்லவோ, அவன் ஞாபகம் நானல்லவோ. கல்வாரி மலையில் நின்றிடும் சிலுவையில் மாப்பாவி நானும் வந்தேன், கல்வாரி மலையில் நின்றிடும் சிலுவையில் மாப்பாவி நானும் வந்தேன். தொங்கிடும் என் தெய்வம் தங்கிட என்னுள்ளம் நல்கிட இதோ வந்தேன், நேச தங்கிட இதோ வந்தேன். பாரசிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவன் ஞாபகம் நானல்லவோ, அவன் ஞாபகம் நானல்லவோ. கர்த்தர் நல்லவர், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவாதி தேவனை ஆராதிப்பது நமக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற நாம் ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை ரட்சித்து எத்தனையோ வருடங்கள் ஆகியிருக்கலாம், எத்தனையோ மாதங்கள் ஆயிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அநேக நேரத்துல மீறுதல் செய்தவர்களாக,
அவரை மறுபடியுமாக சிலுவையில் அறையத்தக்கதான பாவத்தை நாம் அநேக நேரங்கள்ல செய்கிறோம். அந்த நேரத்துல எல்லாம் நடப்பது என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் நமக்காக மனஸ்தாபப்பட்டு இந்த மகனுக்காக வல்லவோ இந்த காயத்தை நான் அன்னைக்கு ஏற்றுக்கொண்டேன், அப்படிப்பட்டதான நினைவு, அப்படிப்பட்ட நினைவோடு மனஸ்தாபப்படுகிற அநேக நேரங்கள், அவர் வேதனைப்படுகிற நேரங்களை நம்ம உருவாக்கி இருக்கலாம். இந்த காலை நேரத்துல அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா எனக்கு அப்படிப்பட்டதான குறைகள் மீறுதல்களை செய்த நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டப்பா, அதை எனக்கு மன்னிங்க என்று சொல்லி அறிக்கையிட்டவர்களாக இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். சிலுவை நாதரே இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரே இயேசுவே, என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதரே இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரே இயேசுவே, தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீட்டருமை என்னில் இடம் பெற்றார், முள்முடி பார்த்திட ஏங்குகிறார். வீட்டருமை என்னில் இடம் பெற்றார், முள்முடி பார்த்திட ஏங்குகிறார். சிலுவை நாதரே இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரே இயேசுவே, திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். சிலுவை நாதரே இயேசுவே,
வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவே, அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதற்கு கூடி வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்த தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க போகிறோம் சிறிது நேரம். அப்பா, நீர் எனக்காக மறுத்தீரப்பா, நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, நீர் எனக்காக பாடுகள் பட்டீர் என்று ஆண்டோடைய சமூகத்துல சிறிது நேரம் அவருடைய அன்பிற்காக, அவருடைய தியாகத்திற்காக, அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தத்திற்காக நன்றி செலுத்த போகிறோம். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த உலகத்துல ஒருவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் அதைவிட மேலான பெரிதான அன்பு இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. நம்மை பெற்ற தாய் கூட, நம்மை பெற்ற தகப்பன் கூட, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உற்றார் உறவினர் யாரும் கொடுக்க முடியாத ஜீவனை கர்த்தர் நமக்காக இந்த உலகத்துல கொடுத்தார். ஆனால் அதற்கு நம்ம எவ்விதத்திலும் தகுதியுற்றவர்கள், தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் கிருபையாக அவர் மேல் அன்பு கொண்டு நாம் பட வேண்டிய பாடுகளுக்காக அவர் பட்டார் பாடுகள். ஆண்டோடைய சமூகத்தில் அதை உணர்ந்தவர்களாக நன்றி செலுத்தலாமா? நாம் பாடினது போல நம்முடைய கைகளினாலே கால்களினால பாவங்கள் செய்யும் போது நம்ம நினைக்கணும், ஆண்டவரே அப்பா, அன்றைக்கு கைகளினாலே ஆணிகள் அடிக்கப்பட்டது ஆண்டவரே அப்பா, நான் செய்த இந்த பாவத்தினால எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அதை உணர்ந்து கொள்ள முடியும்? ஏதோ விளையாட்டாகவோ மற்றவர்கள் சொல்லுகிறதுனால அல்ல, ஆண்டோடைய சமூகத்துல உண்மையாக நாம ஒப்பு கொடுக்க போகிறோம். தகப்பனை, நீர் எனக்காக மரித்தீர், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அவர் மரித்தார், உண்மைதான். ஆனால் இந்த காலை நேரத்துல அப்பா, நீர் எனக்காக மரித்தீர் என்று தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் நமக்காக மரித்ததுனால, அந்த நல்ல தேவன் நமக்காக மரித்ததுனால அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். அப்பா என்று கூப்பிடக்கூடியதான உரிமைய தேவன் நமக்கு கொடுத்தார். எத்தனை தரம் நம்முடைய உலகத்தில் உள்ள ஜனங்களை நம்ம பார்க்கிறோமே, சுற்றி உள்ள ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில வெறுத்து போகும் போது, தங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் அவர்களாகவே சின்ன பின்னமாக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்துல புகலிடமாய் வந்து நிற்பதற்கு ஏன் தெரியுமா நம்மை தெரிந்து கொண்டார்? அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டதுனால, அவருடைய புகலிடமாக அவர் நமக்கு புகலிடமாக இருப்பதனால நாம் அவருடைய சமூகத்துல வருவதற்கு பாக்கியம் பெற்று இருக்கிறோம். ஏன் தெரியுமா? தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை அந்த சிலுவையில நமக்காக சிந்தி, அப்பா, நான் உனக்காக மரித்தேன் மகனே, நான் உனக்காக இரத்தம் சிந்தினேன் மகளே என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்கிற குறைகளை பார்த்து கொண்டு மனமுருகி வேதனைப்பட்டு மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துல நம்மை நிற்கும்படியாக அரவணைத்து மீண்டும் கொண்டு வருகிறாரே, அது எவ்வளவு பெரிய அன்பு! இந்த உலகத்தில் உள்ள எந்த
மனிதனும் நம்ம ஒரு முறை 2 முறை குறைகள் செய்யும் போது, குற்றம் செய்யும் போது நம்மை பார்த்து மன்னித்து மன்னித்து விட்டதை நம்ம பார்க்கிறோமே. எத்தனை இடத்துலதான் நம்ம பார்க்கிறோம், நம்மை வெறுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய அன்பு தெய்வம் எத்தனை முறை அவருடைய சமூகத்துல மீறுதல் உள்ளவர்களாக, எத்தனை முறை அவருடைய சமூகத்துல பாவம் செய்தவர்களாய், குறை உள்ளவர்களாய், அவரை விட்டு தூரம் போன போதிலும் அவருடைய அன்பு நம்மை மறக்கவில்லையே. அவருடைய அன்பு நம்மை விட்டு கொஞ்சம் கூட குறைந்து போகவில்லையே. மறுபடியும் அவருடைய சமூகத்துல நிலைநிறுத்தி இருக்கிறது ஏன் தெரியுமா? நாம் அவருக்கு தேவை. அவருடைய அன்பு அவ்வளவு மிகவும் பெரிதானது. நம்மை விட்டு ஒருபோதும் ஒருபோதும் குறையாத அன்பு நிமித்தமாக, அன்புள்ளவராக எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நல்ல தேவன் அவர். அவர் நமக்காக சிலுவையில மரித்ததுனால திரைச்சீலாக 2ஆக கிழிந்து இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்துல உரிமையோடு அப்பா என்று கூப்பிட்டு அவருடைய சமூகத்தில் ஆராதிப்பதற்கான பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுனால இப்படிப்பட்டதான மகா பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அவரோடு கூட ஆளுகை செய்யத்தக்கதான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்துல நன்றி செலுத்த முடியும்? ஆண்டவரை, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத இந்த அகால பிறவி போல இருக்கிற ஆண்டவரே, அப்பா நான் உம்மோடு கூட ஆளுகை செய்யும்படியாக நீர் எனக்காக மரித்தீரே. அப்பா நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே. அப்பா நீர் எவ்வளவு அன்புள்ள தகப்பன். அப்பா நீர் எவ்வளவு அன்புள்ள தகப்பன் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு இணை இல்லையே தகப்பனே. உம்முடைய அன்புக்கு ஆண்டவரை ஒருவரும் ஈடாகாதே அப்பா. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஜனங்களும் நம்மை வைக்காத அன்பு, அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்ததுனால அந்த அன்பு, அவர் நம்ம அன்பு கூறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அவருடைய சமூகத்துல சொல்லுவாப்பா, ஆண்டவரே நான் என்ன உம்மிடத்தில் அன்பு கூறுகிறப்பா, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீர் என்பதை இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை ஒன்று கூட நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. நாங்கள் ஒன்று கூட நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய கைகள், கரங்கள், எல்லாவற்றையும் கால்கள் எல்லாவற்றையும் கத்திடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம்ப்பா. ஆண்டவரே இவற்றின் மூலமாக உச்ச தலைமையில நம்ம கைகளை வைத்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே அப்பா, என்னுடைய சரீரத்தின் மூலமாக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நான் செய்த பாவங்களை இந்த காலை நேரத்தில் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. அப்பா உம்மை வருத்தப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரை உமக்கு முன்பாக நிற்க முடியாத அளவுக்கு வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக அழுக்கும் கந்தையமா இருக்கிறது. அவர் மகா பரிசுத்தர், அவர் மகா நீதிபரர். அவருடைய கண்களுக்கு மறைவாக நம்ம எந்த இடத்திலும் போக முடியாது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்ல. அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கத்திடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம்ப்பா. என்னுடைய குறைகளை எனக்கு மன்னிங்கப்பா. ஆண்டவரே மறுபடியும் 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 துணிகரமாய் விழுந்த நாட்கள் உண்டே அப்பா, எங்களுக்கு மன்னிங்க. எத்தனையோ முறை நாங்கள் கடிந்து கொள்ளப்பட்ட போதிலும், எத்தனையோ முறை நாங்கள் எச்சரிக்கப்பட்ட போதிலும் திரும்பவும் ஆண்டவரே நாங்கள் விழுந்த இடத்திலேயே விழுந்து விழுந்து விழுந்து, ஆனாலும் கர்த்தர் எங்கள் மேல் கிருபை உள்ளவராய் ஆண்டவரை அன்பு கூத்தவராய் மனமுருக்கமுடையவராய் மறுபடியும் உடைய சமூகத்துல கொண்டு வந்தீரே அப்பா. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த காயங்களை நினைவு கூந்தவர்களாக பாடலாமா? ஆண்டவரே அப்பா, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அப்பா உம்மிடத்தில் அன்பு கூறுகிறப்பா. ஹல்லேலூயா. அந்த காயங்களை நம்முடைய இருதயத்துல கொண்டு வர போகிறோம் அப்பா. நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர போகிறோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செய்த குறைகளையும் அவருடைய காயங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது அப்பா, இப்படி அடிக்கப்படுவதற்காகவா அப்பா நான் இப்படி பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா, அதை நினைத்து பார்க்கையிலே
பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். உன் காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. ஹalleluya ஹalleluya. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிதான அன்பை என் மேல் செலுத்தும் போதப்பா, நான் ஒரு நாள் உம்மை விட்டு விலகாதபடி எனக்கு கிருபை தாருங்க அப்பா. நான் ஒருபோது உம்மை விட்டு விலகாதபடி எனக்கு கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே, எத்தனை தரம் ஆண்டவரே நான் விழுந்து விழுந்து போவாப்பா, ஆனால் உம்முடைய சமூகத்துல வளரக்கூடிய கிருபை எனக்கு தாருங்க ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை தியானிக்க கூடிய, உம்முடைய வேதத்தில் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் உம்மை ருசிக்க கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அனுதினமும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு தாருங்க ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம் அப்பா, நான் பாவம் செய்த நாட்கள் போதும் ஆண்டவரே. அப்பா, மற்றவர்களுக்கு முன்பாக ஒருவேளை பரிசுத்தமா காட்சியளிக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக நாம் ஒவ்வொன்றும் செய்யாத நல்ல பிள்ளை போல நம்ம காட்சியளிக்கலாம். ஆனா நம்மை காண்கிற ஒரு நேசர் உண்டு, நமக்காக வருத்தப்படுகிற ஒரு நேசர் உண்டு, நமக்காக வேதனைப்படுகிற ஒரு நேசர் உண்டு. அவருடைய சமூகத்துல நம்ம ஒன்றும் மறைக்க முடியாது. ஆண்டவரத்துல கேட்போமா தகப்பனே, ஒரு நாள் உம்மை விட்டு விலகாம ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே உடைய சமூகத்துல நிலை நிற்கக்கூடிய அன்றைக்கு பேதுரு ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உடைய சமூகத்துல உண்டே, நாங்கள் வேறு எங்கப்பா நாங்கள் போவோம் என்று கேட்டது போல இந்த காலை நேரத்துல கேட்போம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உடைய சமூகத்துல நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முழங்கால் படியிட்டு உடைய சமூகத்துல அப்பா அனுதினம் உம்மை தேடுவதை காட்டிலும் என் வாழ்க்கையில வேற ஒன்றும் பெரிதானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. என்னை தருகிறேன் என்று சொல்லி அப்பா நான் உண்மையே நான் நேசிப்ப தகப்பனே. இந்த உலகத்தில் உள்ள பாவங்களை அல்லப்பா நான் உண்மை நேசிப்பாண்டவரே. என்னை சந்தோஷப்படுத்துகிற கேள்விக்கு எந்த காரியங்களிலும் அல்லப்பா நான் உண்மை ஆண்டவரை நேசிக்க எனக்கு கிருபை தாருங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆராதிப்போமா. முழங்கால் படிய விரும்புகிறவங்க முடிந்தவங்க எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறாப்பா. ஆண்டவரை உண்மையே நான் நேசிப்பேன் அப்பா, நான் உண்மையே நான் நேசிப்பப்பா ஆண்டவரை, வேற ஒன்றையும் அல்ல தகப்பனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பினேன்,
உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். பித்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. உம்மையே நான் சேவிப்பேன். உம்மையே நான் சேவிப்பேன். உம்மையே நான் சேவிப்பேன். நான் பின்திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற நாம் அவருடைய காயங்களை நினைவு கொண்டோம். அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கொண்டோம். ஆண்டவரை உம்மை விட்டு நாங்களே எங்கும் செல்ல முடியாதப்பா. ஆண்டவரை நாங்கள் பாதாளத்துல போய் போட்டாலும் அங்கேயும் எங்களை காண்கிற ஒரு நேசர் உண்டப்பா. எங்களை ஆண்டவரை எங்கள் பாவத்திற்காக தண்டனை தருபவராக அல்ல, எங்களை நேசிக்கிற கரமாக, இதற்காகவா மகனே நான் உனக்காக அடிக்கப்பட்டேன் என்று சொல்லி நம்மிடத்துல வருகிற நல்ல நேசரை ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் உள்ளத்தினாலத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே தங்கள் குறைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரை மறுபடியும் உடைய சமூகத்துல உம்மை தேடுவேன் உம்மை சேவிப்பேன் என்று தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலும் அப்பா உடைய கிருபை அப்பா இருக்கட்டும் தகப்பனே. விழுந்து போகாதபடிக்கு உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே, கர்த்தருக்காக மேன்மை பாராட்டுகிறவர் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே நமக்கு ஜீவனும், அவரே நமக்கு ஞானமும், அவரே நமக்கு பரிசுத்தமும், அவரே நமக்கு மீட்புமானார் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களுக்கு பரிசுத்தமாக எங்களுக்கு மீட்பு உண்டாகத்தக்கதாக அப்பா நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டதை அனுதினமும் நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் செலுத்துகிற காணிக்கை பகுதியை ஆசீர்வாதமாக்கி தாரோம். எங்கள் கரங்களை நன்மையினால திருப்தியாக்குகிற நல்ல தேவனை ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தீரே. நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அதற்கான ஏற்ற பிரதிபலனை தருகிற நல்ல தேவனை உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் நாம ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மையிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்துல நாம் எடுத்து வைத்திருக்கிறதான காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். Have you been to Jesus for the cleansing part? Are you washed in the blood of the Lamb? Are you fully trusting in His precious Son? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood
the Savior's side? Are you washed in the blood of the Lamb? Do you rest each moment in the crucified? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? When the bridegroom cometh, will your clothes be white? Are you washed in the blood of the Lamb? Will your soul be ready for the mansion's bride? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Lay aside the garments that are stained with sin, and be washed in the blood of the Lamb. There's a fountain flowing for the soul and clean. Oh, be washed in the blood of the Lamb. Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் படிக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஏற்ற நன்மைகளை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குறைவுகளின் மத்தியிலும், ஆண்டவரே, இல்லாத நேரத்திலும், ஆண்டவரே, உடைய சமூகத்துல படைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் காண்கிற நல்ல தேவனப்பா. அன்றைக்கு ஆண்டவரே 2 காசுகளை உடைய சமூகத்துல போட்ட அந்த ஏழை விதவையை கண்ட அதே தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் உடைய சமூகத்துல ஆண்டவரே இல்லாமையிலிருந்து தியாகத்தோடு உடைய சமூகத்துல படைக்கப்பட்ட பிள்ளைகள் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீ நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் உடைய பிள்ளைகளை பசினாலே வருந்த விடுகிற தேவன் அல்லப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்துல கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பீராக. இந்த நாட்கள் ஆண்டவரே, உலகம் கடந்து செல்லுகிற இந்த சூழ்நிலையில உங்களை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் நடத்துங்க தகப்பனே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான நிறைவோடு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒவ்வொருவர் பேரும் அப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அப்பாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அப்படிப்பட்ட மேலான நன்மைகளோடு கர்த்தர் பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. அப்படியே கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள ஆராதனையின் பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். அப்பா, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் கேட்டு கீழ்ப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற மகன் மேலும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. உடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும். நீர் உடைய மகன் மேல உடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. உடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. உடைய வார்த்தைகள் நிறைவாக வெளிப்படட்டும் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு மீண்டுமாய் உங்களை ஒரு முறை கூட வரவேற்கிறேன். நாம் இந்த புனித வெள்ளி நாள்ல இயேசு கிறிஸ்து நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கல்வாரி சிலுவையில மரித்த அந்த நாள்ல நாம் இந்த நாள்ல கூடியிருக்கிறோம். அவர் நமக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாய் நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கல்வாரி சிலுவையில இது போன்ற ஒரு வெள்ளிக்கிழமையில அவர் மரித்தார். வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்கு எதுவாய் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார். இன்றைக்கு ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் பிதாவின் வலது பார்சத்துல நமக்காக பரிந்து பேசுகிறவராய் அவர் தேவனோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய்
அவர் மீண்டுமா இந்த உலகத்திலே வரப்போகிறார். அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வைத்திருக்கிற மேன்மைக்காக நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபையும் அனுக்கிரகத்தையும் தருவாராக. இந்த புனித வெள்ளி, இல்லாவிட்டால் பெரிய வெள்ளி, இயேசுவை கல்வாரி சிலுவிலே அறைந்த அந்த நாளை நினைவு கூறுகிற இந்த வெள்ளிக்கிழமையிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் கவனிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு இந்த நாளும் நமக்கு கிருபையை தயவை தருவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாராவது ஒரு வாசியுங்கள். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி தம்மை பிடிக்க வந்த அந்த சேவகரை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். இதில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு தமக்கு நேரிட போகிற அனைத்தையும் அவர் அறிந்திருந்தார். He knows what is going to happen in his life. அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை இயேசு அறிந்தவராய், தம்மை பிடிக்க வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு முன்னே போய் யாரை தேடுகிறீர்கள் என்று நேரடியாக கேட்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பாக 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது சம்பவம், இயேசு தேவ ஆலயத்திலே வேத வாக்கியங்கள் நிறைவேறிற்று என்று சொன்னபோது அங்கிருந்த யூதர்கள் அவரை மலையிலிருந்து தள்ளிவிடும்படி வகை தேடினார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் நடுவிலிருந்து மறைந்து போனார். இன்னொரு இடத்துல இயேசுவை கல்லெறிந்து கொலை செய்யும்படியாக முயற்சி பண்ணினார்கள். இயேசு அவர்கள் நடுவிலிருந்து மறைந்து போனார். ஆனால் இந்த இடத்துல தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்ததினாலே, since he knows that the time has come, அவருடைய வேலை வந்துவிட்டது என்று அவர் அறிந்ததினாலே, அவர் நேரடியாக தமக்கு நடக்க போவது என்ன என்பதை அறிந்தவராய், இன்னும் சொல்ல போனால் தன்னை இந்த ஜனங்கள் பிடித்துக் கொண்டு போய் சிலுவையிலே அறைய போகிறார்கள் என்று அறிந்தவராய் அவர்களுக்கு முன்பாய் போய் நின்று கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை தேவன் அறிந்திருந்தபடினாலே, அந்த நேரம் வந்துவிட்டது என்று இயேசு அறிந்ததினாலே, அந்த நேரத்திலே தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படியாய் அவர் அந்த இடத்துக்கு கடந்து போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த உலகத்துல பிறக்கும் போதே என் தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்துதான ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்திற்கு முன்பாக ஒருவனும் நம்மை தொட முடியாது, ஒரு சக்தியும் நம்மை தொட முடியாது, இந்த உலகத்தின் கொள்ளை நோய்கள் நம்மை தொட முடியாது. ஏனென்றால் என் தேவன் எனக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். எனக்கென்று என் தேவன் எதை முன்குறித்தாரோ அதை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பித்த அந்த நல்ல வேலையை அவர் செய்து முடிக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்தை வைத்தாரோ அந்த நேரத்திற்கு முன்னதாக ஒருவனும் ஒரு காலம் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒருவனும் ஒரு காலம் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நம்மை அவருடைய கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட விழ முடியாது. என் தேவன் என்னுடைய காலத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆக தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்று அறிந்தவராய் இயேசு தம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படியாக
இயேசு அந்த கல்வாரி சிலை தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக இன்றைக்கு அந்த சேவகருக்கு சோல்ஜர்ஸுக்கு முன்பாக வந்து இயேசு சொல்லுகிறார், யாரை தேடுகிறீர்கள்? என்னை தான் பிடிக்க போகிறார்கள் என்று இயேசு அறிந்திருந்தாலும் அந்த சேவகர் முன்பாக போய் இயேசு சொல்லுகிறார், யாரை தேடுகிறீர்கள்? தேவ பிள்ளையே, அவருக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்கு முன்பாக யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கொரோனாவானாலும் சரி, கொள்ளை நோயானாலும் சரி, எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அதிகாரங்கள் ஆனாலும் சரி, துறைத்தனங்கள் ஆனாலும் சரி, எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் என் தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு சிலர் சொல்லுவாங்க, இயேசு வாழவே இல்லை, அடிபடவே இல்லை, அவர் சிலுவையில் மரிக்கவும் இல்லை என்று சொல்வார்கள். வேதத்தில் இருக்கிற 4 சுவிசேஷங்களும் இதற்கு சாட்சி சொல்லுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களும் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்ததையும் அவர் கல்வாரி சிலுவையில் மரித்ததையும் அடக்கம் பண்ணப்பட்டதையும் உயிர் தெழுந்ததையும் சாட்சியாய் சொல்லுகிறது. ஒரு சிலர் கேட்பாங்க, இந்த வேதாகமும் சொல்லுகிற காரியங்களை தவிர வேறு யாராவது இதை குறித்து சொல்லியிருக்கார்களா சரித்திரத்தில் என்று பார்ப்போமானால், பிளாவியஸ் ஜோசபஸ் என்று சொல்லுகிற ஒரு யூத சரித்திர ஆசிரியர், அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து 2 இடங்களில் தன்னுடைய சரித்திர புத்தகத்தில் அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஜூயிஷ் ஆன்டிகிட்டிஸ் என்று சொல்லுகிற அந்த புத்தகம் 20 வால்யூம் அடங்கின ஒரு சரித்திர புத்தகம். 20 வால்யூம்ஸ் இருக்கிறது. 93 கிறிஸ்துவுக்கு பின் 93வது வருஷத்துல எழுதப்பட்ட புத்தகமாய் அது இருக்கிறது. இந்த ஜோசபஸ் என்று சொல்லுகிறவர் யூத அறிஞனாய் இருந்தான். அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. அவன் யூதர்களுடைய சரித்திரத்தை எழுதும் போது இயேசுடைய வாழ்க்கையை அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் 2 இடங்கள்ல. முதலாவது ஒரு இடத்துல அவன் சொல்லுகிறான், இயேசுவை நேரடியாய் சொல்லவில்லை, ஆனால் இயேசுவை குறித்து அங்கே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அங்கே யாக்கோபு என்று ஒருவனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்போ அந்த சம்பவத்தை குறித்து ஜோசபஸ் இப்படியாக எழுதுகிறான், unlawful execution of James. சட்டத்துக்கு புறம்பாய் இந்த யாக்கோபை சிலுவையில் அறைந்தார்கள். சட்டத்துக்கு புறம்பாய் அறைந்தார்கள். யார் இந்த ஜேம்ஸ்? அதே அவன் எழுதுகிறான், brother of Jesus who is called Messiah. இயேசுவுடைய சகோதரன், அவரை மேசியா என்று அநேகர் அழைத்தார்கள் என்று சொல்லி எழுதுகிறான். இன்னொரு இடத்துல அவன் சொல்லும் பொழுது, பிலாத்துவின் கையினாலே கொலை செய்யப்பட்ட இயேசு என்று சொல்லி இயேசுவை குறித்து சொல்லுகிறான். கொர்னேலியஸ் டாக்டியஸ் என்று சொல்லுகிற ஒரு ரோம சரித்திர ஆசிரியர், அவர் இப்படியாக எழுதுகிறார். 110வது ஏடியிலே அவர் எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது 64ஆம் வருஷத்துல ரோம பேரரசனால் தவறாய் பழி சுமத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, இந்த கிறிஸ்தவர்கள் யார்? இயேசு கிறிஸ்து என்று ஒருவனை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி அங்கே அந்த ரோம சரித்திர ஆசிரியர் எழுதுகிறான் தன்னுடைய புத்தகத்துல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை குறித்து வேதாகமம் தவிர வேறு 2 இடங்களை உங்களுக்கு காட்டின இன்னும் பல இடங்கள் இருக்கிறது. நமக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் 2020ஆம் ஆண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏடி அப்படி என்றால் என்ன? ஆஃப்டர் த இயர் ஆஃப் அவர் லார்ட் என்று சொல்லுகிறதை தான் நாம் ஏடி என்று சொல்லுகிறோம். நம்முடைய கேலண்டர்ல சொல்லப்படுகிற ஒவ்வொரு வருஷமும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்ததை வெளிப்படுத்தி காட்டுகிறது. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், மத்தேயுல 26, 27, 28ஆம் அதிகாரங்கள், மார்க்ல 14, 15, 16 அதிகாரங்கள், லூக்காவில 22, 23, 24 அதிகாரங்கள், யோவானிலே 18, 19, 20, 21 அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தையும் அந்த அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து நாம் தியானிக்கிறவர்களாய் நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்பது
மறைக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இந்த உலகத்திலே மரித்த போது 2 கூட்டத்தினர் இருந்தார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு வேறு பிரிக்க விரும்புகிறேன். ஒரு கூட்டம் இயேசு என்று ஒருவர் வாழ்ந்திருக்கிறார், அவரை இன்றைக்கு சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று அறிந்திருந்த கூட்டம், எருசலேம் நகரத்தில் வாழ்ந்திருந்த கூட்டம், அற்புதங்களை அதிசயங்களை இயேசுடைய கரத்திலிருந்து பெற்றிருந்த கூட்டம். அவர்களுக்கு இப்பொழுது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் இருந்த இயேசு இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட போகிறார் என்கிற செய்தியை அறிந்திருந்த கூட்டம். அதே சமயத்துல இன்னொரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்தது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போவதை அறியாத கூட்டம். அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்றைக்கு இருப்பது போல டெலிபோனோ இல்லாவிட்டால் இன்டர்நெட்டோ பலவிதமான காரியங்களோ இல்லை. ஆகவே ஒரு இடத்தில் நடப்பது இன்னொரு இடத்திற்கு போய் சேருவதற்கு, அந்த தகவல் போய் சேருவதற்கு பல நாட்கள் ஆகும். கடிதங்கள் மூலமாய் போக வேண்டும், ஒற்றர்கள் மூலமாய் போக வேண்டும். அவர்களுக்கான வாய்ப்பு அன்றைக்கு இல்லாமல் இருந்தது. ஆகவே ஒரு பெருங்கூட்டம், உலகத்தினுடைய பெருங்கூட்டம் இன்றைக்கு இயேசு மரிக்க போகிறார் என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப இயேசு சிலுவையில் அடிக்கப்பட போகிறார், மரிக்க போகிறார் என்பதை அறிந்த கூட்டத்தை 2ஆக பிரிக்க விரும்புகிறேன். முதல் கூட்டம், the crowd with indifference. இதை குறித்ததான எந்த கரிசனையும் இல்லாமல், எந்த ஜாக்கிரதையும் இல்லாமல் அசதியாய் இருந்த கூட்டம். இயேசு 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் அளித்தார் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு சாப்பிட்டவர்கள் ஒரு சிலர் இந்த செய்தியை கேட்டிருப்பார்கள். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட போகிறார், இன்றைக்கு எனக்கு வேற வேலை இருக்குது, நான் பிஸியா இருக்கிறேன், ஆகவே நான் இதை குறித்து இன்றைக்கு நான் யோசிக்க விரும்பவில்லை என்று சொல்லி தங்களுடைய வேலையில பிஸியா இருந்த ஒரு கூட்டம். ஒருவேளை அப்படிப்பட்ட கூட்டத்துல இன்றைக்கு நீயும் நானும் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இன்னொரு கூட்டம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, எனக்கு வேறு வேலைகள் இருக்கிறது என்று சொன்ன ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சுயநலமான ஒரு கூட்டம். எனக்கு லாபம் இருக்கிறதா, அவரையே சிலுவை அடிக்க போகிறார்கள், இப்பொழுது நான் அவர் பக்கத்தில் போய் நின்றால், இல்லாவிட்டால் அந்த கூட்டத்தில் நின்றால் ஒருவேளை எனக்கு ஒரு ஆபத்து வருமா என்று சொல்லி சுயநலமாய் யோசித்து அந்த பக்கமே திரும்பாத ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து மரித்த போது அவர்கள் இதிலே பங்கு பெற்றார்களோ பங்கு பெறவில்லையோ, ஆனால் அதனுடைய பலன் இயேசு கிறிஸ்து மரித்ததை அறிந்த ஒவ்வொரு மேலும் வந்தது. ஏனென்றால் அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வருவதாக. கிறிஸ்துவுக்கு பின்பாக 70ஆம் வருஷத்துல ரோம மன்னனினால், நீரோவினால் யூதர்கள் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டார்கள், உலகம் முழுவதும் அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று சொல்லி சரித்திரம் நமக்கு சாட்சி சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு சிலர் ஓட்டு போடுங்கன்னா, நாங்க ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது என்று சொல்லி வீட்டில் இருப்பது போல அநேகர் இந்த சம்பவத்தை குறித்து ஒரு கரிசனையும் இல்லாமல் தங்களுடைய வேலையில ஈடுபட்டிருந்தார்கள். இவர்கள் இல்லாத இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய போகிறதை கேள்விப்பட்டு அவரை சிலுவையில் அறைய போகிற அந்த இடத்திற்கு ஓடி வந்த ஒரு கூட்டம் இருந்தது. அருமையான பிள்ளையே, we can't be a people of indifference. இயேசு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார், 2000 வருஷத்துக்கு முன்பாக அறையப்பட்டார், அதை குறித்து எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லி நீங்களும் நானும் இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்களும் நானும் மரிப்பது ஒரு சாதாரண காரியம். ஆனால் இயேசு ஒரு பாவம் செய்யாமல் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். He never sinned. நமக்காக அவர் பாவத்தை சுமந்திருக்க ஆட்டுக்குட்டியை அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார். அதை நாம் ஏனோ தானோ என்று எடுக்க முடியாது. அப்ப இந்த இயேசுடைய மரணத்தை குறித்து அறிந்து இதுல ஒரு பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்த கூட்டத்தை நான் 10ஆக பிரிக்க விரும்புகிறேன் இந்த காலை வேளையில. அதுல முதல் கூட்டம் என்ன கூட்டம்? இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக செயல்படுத்தி அதை நிறைவேற்றின கூட்டம். இது யார்? பிரதான ஆசாரியன், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் என்று சொல்லுகிற ஒரு ஆவிக்குரிய கூட்டம். இந்த கூட்டம் ஏன் இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டார்கள்? இந்த இயேசு இந்த எருசலேமுக்கு வருவதற்கு முன்னதாக
அவர் கலிலேயர்கள் தங்கி இருக்கிற பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க எருசலேம் தேவாலயத்துக்கு கலிலேயர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து இந்த எருசலேம் நகரத்துக்கு வருவதற்கு முன்னதாக ஒரு மலையிலே அவர்கள் பாளையம் இறங்குவார்கள், தங்கி இருப்பார்கள். அப்படி பாளையம் இறங்குறதின் வழியாக இயேசு கிறிஸ்து கழுதை மீது வருகிறார். ஏன் வருகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் கலிலேயாவில் இருக்கிற அநேகர் இயேசுவுக்கு அறிமுகமானவர்கள், அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் மூலமாய் நன்மை நடக்கும் என்று எதிர்பார்க்கிறவர்கள், இயேசுவிடத்திலிருந்து நன்மையை அனுபவித்தவர்கள். இப்பொழுது அவர்கள் தங்கியிருக்கிற வழியாக வந்த உடனே இந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்த உடனே அவர்கள் எல்லோரும் தங்களுடைய உடைகளை அந்த தெருக்களிலே போட்டு மரக்கிளைகளை எடுத்து போட்டு யூதருடைய ராஜா என்று சொல்லி ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து இயேசுவுக்கு பின்பாக வருவதை நாம் பார்க்கிறோம். ஓசனா என்று சொன்னால் விடுதலை, சுதந்திரம் என்று அர்த்தம். இந்த சத்தத்தை அவர்கள் உயர்த்தி சொல்லும் பொழுது அவர்கள் எதை குறிக்கிறார்கள் தெரியுமா? எங்கள் ராஜா வந்து விட்டார், எங்களுக்கு ரோமருடைய கரத்திலிருந்து விடுதலையை தரப்போகிறார் என்று சொல்லி ஆர்ப்பரித்து அவருக்கு பின்பாக ஓடி வருகிறார்கள். ஆர்ப்பரித்து சத்தத்தை உயர்த்தி பாடல் பாடி கம்பீரித்துக் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது இயேசு எருசலேம் நகரத்துக்கு முன்பாக அந்த மேட்டில வந்து நிற்கிறார். அங்கிருந்து 2 பக்கமாய் திரும்புகிறது அந்த பாதை. ஒன்று வலது பக்கம் திரும்புகிறது, இன்னொன்று இடது பக்கம் திரும்புகிறது. வலது பக்கம் திரும்பினால் ரோமர்களுடைய சேவகர்கள், போர் சேவகர்கள் மற்றும் பிலாத்து அவர்களுடைய அரண்மனை அங்கே இருக்கிறது. இடது பக்கத்துல தேவாலயம் இருக்கிறது. இப்போது கலிலேயர் எல்லாரும் பின்னாடி வந்து சொல்றாங்க, எல்லாரும் வரும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இவர் வலது பக்கம் திரும்புவார் என்று சொல்லி ரோமர்களிடத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தை இயேசு பலவந்தமாய் பிடித்து யூதர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி பலத்த எதிர்பார்ப்போடு யூதர்களுடைய ராஜா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் இயேசு அந்த இடத்தில் வந்து நின்று கண்ணீர் விட்டு எருசலேமுக்கு வருகிற நிலைமையை குறித்து கண்ணீர் விட்டு அழுது அவர் இடது பக்கம் திரும்புகிறார். இடது பக்கத்திலே தேவாலயம் இருக்கிறது. இடது பக்கத்திலே திரும்பணும்ன கூட்டம் அமைதல் அடைகிறது. நாங்கள் இன்றைக்கு இவர் யூதர் இந்த ரோமர்களிடத்திலிருந்து ஆட்சியை பறித்து நம்மிடத்தில் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோமே என்று ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இடது பக்கம் திரும்புகிறார். அங்கே தேவாலயம் இருக்கிறது. இங்கேதான் யூதாசும் அவன் யோசிக்கிறான், இன்றைக்கு எனக்கு ரோமர்களுடைய அரசாட்சி கிடைக்கும் என்று நினைத்தேன், ஆனால் இவர் இடது பக்கம் திரும்புகிறாரே. இடது பக்கம் தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துல போய் என்ன செய்கிறார்? சாட்டையை எடுக்கிறார். சாட்டை எடுத்து தனி ஒரு நபராய் அந்த பிரகாரம் என்று சொல்லுகிற வெளி பிரகாரத்தில் இருக்கிற வியாபாரிகளை எல்லாம் அடித்து துரத்தி அந்த இடத்தை சுத்தமாக்குகிறார். சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கினீர்களே. தேவ பிள்ளையே, ஏன் அதை செய்தார்? வெளி பிரகாரத்தில் மாத்திரம்தான் யூதர்கள் அல்லாத மற்றவர்கள் வந்து தேவனை ஆராதிக்க முடியும், ஜெபிக்க முடியும். ஆனால் இந்த வெளி பிரகாரத்துல இந்த பரிசேயர், வேத பாரகர், இந்த ஆலயத்தில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் பணம் மாற்றுகிற மணி எக்ஸ்சேஞ்சா இந்த இடத்தை வைத்திருந்தார்கள். வியாபாரம் செய்கிற ஆடுகளை, மாடுகளை மற்றும் விலங்கினங்களை மற்றும் பறவைகளை விற்கிற, பலிக்கு விற்கிற ஒரு இடமா இந்த இடத்தை வைத்திருந்தார்கள். அது ஒரு பெரிய ஒரு கல்லர் குகையா இருந்தது. இயேசு வந்தார், சாட்டை எடுத்தார். அங்கிருந்த வியாபாரிகளை, மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ், பணமாற்றுவர்களை எல்லாரையும் அவர் அடித்து வெளியே துரத்தினார். இது தேவாலயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியன் மற்றும் வேத பாரகர், பரிசேயர், இவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பேரிழப்பு. இப்பொழுது இயேசு அவர்களுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே இந்த பரிசேயர், இந்த வேத பாரகர், இந்த பிரதான ஆசாரியன் இயேசு கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் மிகவும் திட்டமிடுகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். திட்டமிட்டு யோசிக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் 2 காரியங்கள் அவர்களுக்கு வேண்டும். ஒன்று, இந்த இயேசு யார் என்று சொல்லி காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு அவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிற ஒருவன் அவர்களுக்கு தேவை. யூதாஸ் அதற்கு முன் வருகிறான். ஏன் யூதாஸ் முன் வருகிறான்? இவர் வலது பக்கம் போய்
ரோமருடைய கையிலிருந்து ராஜரீகத்தை யூதர்களுக்கு கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்த யூதாஸ் அதுல ஏமாற்றம் அடைந்த உடனே கொஞ்சம் பணத்தை அவர் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டிக் கொடுக்க யூதாஸ் முன் வருகிறான். 30 வெள்ளிக்காசு என்று சொல்லும் பொழுது ஒரு அடிமையை விற்கிற பணம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். இரண்டாவது, இந்த பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் பிரதான ஆசாரியருக்கும் இன்னொரு பிரச்சனை. இந்த இயேசுவை கொலை செய்ய வேண்டுமானால், மரண தண்டனை கொடுக்க வேண்டுமானால், மரண தண்டனைக்கு ஏற்ற ஒரு குற்றம் இயேசு செய்திருக்க வேண்டும். அவர்கள் புரட்டி பார்க்கிறார்கள், காரியங்களை பார்க்கிறார்கள். இவர் என்ன குற்றத்தை செய்தார்? கடைசியாக கண்டுபிடிக்கிறார்கள், இயேசு தன்னை தெய்வம் என்று சொன்னான், தன்னை பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பிட்டான். இது யூதருடைய சட்டத்தின்படி மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம். ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓகே, இயேசுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். அதற்கு சாட்சியை கேட்கிறார்கள். எல்லாரும் சொன்ன சாட்சியும் ஒன்றுக்கு பொன் புறம்பாய் இருக்கிறது. அப்ப பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனா? அதை எனக்கு சொல்லும் என்று சொல்லுகிறான். ஒரு கைதி தன்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஆம், நீர் சொல்லுகிறபடி. உடனே பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு, இவன் சொல்வதை நாம் கேட்டோமே, இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அறிவித்தவனுடைய பிள்ளையே, இவர்களுடைய எண்ணம், இவர்களுக்கு ஏன் இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டுமானால், இவர்களுக்கு தங்களுடைய பட்டம் தேவை, தங்களுடைய பதவி தேவை, தங்களுடைய அந்தஸ்து தேவை. எங்கே எங்களுடைய பதவி அந்தஸ்து பறி போய் விடுமோ என்கிற பயத்துல இவர்கள் இயேசுவை கொலை செய்தாவது எங்களுடைய பட்டத்தை பதவியை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு கூட்டம் இந்த பிரதான ஆசாரியனுடைய கூட்டம். இன்றைக்கு நீயும் நானும் அப்படிப்பட்ட நிலைமையில இந்த உலகம் என்ன நினைக்கும்? அவர்களுடைய மதிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவை காட்டிக் கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் இந்த உலகம் எனக்கு என்ன நினைத்தாலும் சரி, நான் இயேசுவின் பக்கத்தில் இருக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு சகோதர சகோதரியா நீ இருக்கிறாயா? இரண்டாவது கூட்டம் யூதாஸின் கூட்டம். தனக்கு 30 வெள்ளிக்காசு கிடைக்கும்படியாய் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். உன்னுடைய சுய லாபத்துக்காக இன்றைக்கு இயேசுவை காட்டிக் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் நீ இருக்கிறாயா? தேவ பிள்ளையே, சபையிலிருந்து, தேவ ஆலயத்திலிருந்து, ஊழியத்திலிருந்து, தேவனுக்காக சேவை செய்திலிருந்து எனக்கு என்ன பணம் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு இயேசுவை காட்டிக் கொடுக்க விரும்புகிறாயா? வேதாகமம் இவர்களுக்கு சொல்லுகிறது, அவருடைய தெய்வம் இயேசு அல்ல, அவருடைய தெய்வம் அவருடைய வயிறு. யூதாசுக்கு வயிறு தெய்வமாய் இருந்தது. அவனுக்கு தேவையான 30 வெள்ளிக்காசு அவனுக்கு தெய்வமாய் இருந்தது. இந்த புனித வெள்ளி ஆராதனை கலந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு வருகிற லாபத்துக்காக, உனக்கு வருகிற ஒரு சில ஓவர் டைமுக்காக, உனக்கு ஒரு சில பொருளாதார ஆதாயத்துக்காக தேவனுடைய சபை கூடி வருதலை, தேவனுடைய ஐக்கியத்தை, இயேசு தேவன் என்று நிரூபிக்க வேண்டிய நேரத்தில் இயேசுவை காட்டிக் கொடுக்கிற ஒரு மகனாக மகளாக நீயும் நானும் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய இடைப்படுவாராக. மூன்றாவது ஒரு மனிதன் இருக்கிறான், பிலாத்து. பிலாத்து கண்டுபிடிக்கிறான், இயேசு ஒரு குற்றமும் செய்யவில்லை, மரணத்துக்கு எதுவான ஒரு காரியத்தையும் அவன் செய்யவில்லை என்று பிலாத்து அறிந்து சொல்கிறான், இவரை நான் நீதிமானாக பார்க்கிறேன். நீதிமான் என்று சொல்லும் பொழுது ஒரு தண்டனையும் கொடுக்கப்படாத ஒரு மனிதனாய் நான் பார்க்கிறேன் என்று பிலாத்து சொல்கிறான். ஆனால் பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்கிறான். ஏன் ஒப்புக் கொடுக்கிறான்? இந்த கொஞ்ச காலத்துக்கு முன்பாக இதே பிலாத்து 3000 யூதர்களை சிலுவையில் அறைந்து கொன்றான். ஏன் சிலுவையில் அறைந்து கொன்றான் என்றால், இந்த யூதர்களுடைய தேவாலயத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்து இந்த எருசலேமுக்கு தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை நிறைவேற்றினான். ஆகவே இந்த யூதர்கள் இந்த ரோம அரசாட்சிக்கு விரோதமாய் அவர்கள் கலகம் செய்தார்கள், யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள், எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இதை அடக்கும்படியாய் இந்த யூதர்களிலே 3000 பேரை இந்த பிலாத்து கொலை செய்தான், சிலுவையில் அறைந்து. ஆகவே யூதர்கள் பிலாத்துவுக்கு விரோதிகளாய் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நீதிமானாகிய, தவறு செய்யாத, பாவம் செய்யாத,
பாவம் இவரிடத்தில் இல்லை என்று அறிந்திருந்த இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பதின் மூலம் பகையாயிருந்த இந்த யூதர்கள் தனக்கு நண்பர்களாய் மாறுவார்கள் என்று இந்த பிலாத்து அறிந்திருந்தான். தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய நண்பர்களுக்காக, உன்னுடைய சொந்தக்காரங்களுக்காக, இனச்சன பந்துக்களுக்காக, உன்னுடைய கிளாஸ்மேட்ஸுக்காக, உன்னுடைய கல்லூரி சகோதர சகோதரிகளுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்திக்கிறதுக்கு இயேசுவை விட்டு கொடுக்கிற ஒரு கூட்டத்தில் நீ இருக்கிறாயா? யோசித்து பார். ஐந்தாவது, ஒரு பெரும் திரள் கூட்டம் அவனை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த கூட்டம் தானே இயேசுவை ராஜா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள், யூதருடைய ராஜா என்று சொன்னார்கள். ஏன் இந்த கூட்டம் இந்த இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லுகிறது? ஏனென்றால் இதே கூட்டம் தான் இன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்வது. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்தது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை. என்ன எதிர்பார்த்தார்கள்? வலதுபுறத்தில் திரும்பி ரோமருடைய கையில் இருக்கிற அந்த அரசாங்கத்தை யூதருடைய கையிலே கொடுப்பார்கள், நமக்கு எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும் என்று இந்த யூதர்கள் நினைத்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த விதத்திலே இயேசு கிறிஸ்து செய்யாத உடனே, இவன் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, இவனை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலை பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த கூட்டம் சத்தம் போட்டது. தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ விரும்புகிறபடி தேவனுடைய ஆசீர்வதிக்கவில்லை என்பதற்காக இயேசுவை விட்டு விலகுற நிலைமையில இந்த காலை வேளையில இந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால், நீ விரும்புகிறபடி செய்வதற்கு இயேசு அல்ல, அவர் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அவரை நம்பி வருவாயானால் நிச்சயமாக தேவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நீ எதிர்பார்க்கிற விதத்தின்படி அவர் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. அவர் செய்ய திட்டமிட்டதின்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்ய போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார். இன்னொருவன் இயேசு கொலை செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினான். அவனுடைய பெயர் பரபாஸ். யார் இந்த பரபாஸ்? இந்த இயேசு கொலை செய்யப்பட்டால்தான் தனக்கு விடுதலை என்று அறிந்திருந்தார். இயேசு செத்தால் நான் பிழைப்பேன். தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த உலகத்துல இயேசுவை காட்டி கொடுத்து மரத்துக்கு ஒப்பு கொடுத்து பிழைக்க வேண்டும் என்கிற நிலைமையில் நீ நான் இருக்கலாம். இந்த காலை வேளை தேவன் நம்முடைய இருதயத்தை அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு வகையில் இந்த பரபாசை போலதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவம் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாமல் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் பலியானார். நமக்கு பதிலாய், பரபாசுக்கு பதிலாய் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்ததை போல நம் ஒவ்வொருடைய பாவத்துக்கு பதிலாய் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை மறந்து போகாது. நம் ஒவ்வொருடைய பாவத்துக்கு பதிலாக இயேசு மரித்தார். அங்குதான் ஒரு பாடலாசிரியர் எழுதுகிறான், நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் அடிக்கப்பட்டீர் ஐயா, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் அடிக்கப்பட்டீர் ஐயா. தேவ பிள்ளையே, நீயும் நானும் அடிக்கப்பட வேண்டிய அந்த இடத்துல இயேசு அடிக்கப்பட்டார். அடுத்து ஒரு கூட்டம், 2 கல்லர்கள். இயேசுடைய 2 பக்கத்திலும் 2 கல்லர்கள். ஒருவன் சொல்லுகிறான், நீர் ராஜாவானால், தெய்வமானால், நீர் கர்த்தரானால், நீர் மேசியாவானால் உன்னையும் காப்பாத்திக்கோ, எங்களையும் காப்பாத்து. ஆனா இன்னொருத்தர் சொல்றான், நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு பாவமும் செய்யவில்லை, நீ அவரை இப்படி கிண்டல் பண்ணாதே என்று இயேசுவின் பக்கமாய் திரும்பி சொல்லுகிறான். இயேசுவே, உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். இயேசு, என்னுடைய ராஜ்யம் வரும்போது என்ன நினைத்தருளும். இயேசு உடனே சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய்.
காலையில் அந்த பகலில் அரசாங்கத்தால் கொலையாளி, குற்றவாளி, திருடன் என்று சொல்லி முத்திரையிடப்பட்டு மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவன் இந்த ஒரு நிமிடத்துல பரலோகத்தின் மகனாய் மாறினான். தேவ பிள்ளையே, எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவே என்னை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும் என்று நீ சொல்வாயானால் அந்த இயேசு உன்னை மன்னித்து பரலோகத்தின் பிள்ளையாய் மாற்ற அவர் போதுமான தேவனாய் இந்த காலை வல்ல உன்னோடு இருக்கிறார். பேதுரு இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் ஒருவனை காத்தி வெட்டினான். அடுத்தது இயேசுக்கு பின்னே கடந்து வந்து அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில இருந்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஒருவன் அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ இயேசுவோடு இருந்தவன் தானே? உடனே அவன் சொல்றான், இல்ல நான் இயேசுவோடு இல்லை. இன்னொரு பெண்மணி சொல்லுகிறான், நீ இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை நான் இயேசுவோடு இல்லை. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறான், நீ இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை நான் இயேசுவோடு இல்லை. 3 முறை இயேசுவை மறுதலித்தான். ஆனால் மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுதான். அவனை ஆண்டவர் மீண்டுமாய் தேவனுடைய சபையை வழி நடத்துகிற தலைவனாய் தேவன் மாற்றினார். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையா நான் இருந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று போகிற வழியில ஒரு சில குறைகள், குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். என் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய குற்றங்களை பார்த்து, குறைகளை பார்த்து நம்மை தூக்கி எறிகிற தேவனை நீயும் நானும் ஆராதிக்கவில்லை. ஒரு தகப்பனுடைய இருதயத்தோடு கூட இந்த பேதுருவை திரும்பி பார்த்தது போல இந்த காலை வல்ல தேவனையும் திரும்பி பார்க்கிறார், என்னையும் திரும்பி பார்க்கிறார். மகனே, நீயும் நானும் திரும்பி என் தேவனுடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது என் தேவன் சொல்லுவார், நான் உன்னை மீண்டுமாய் பயன்படுத்துவேன் மகனே, உன்னை நான் இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவேன் என்று சொல்லி நம்மை பயன்படுத்துகிற வல்லமையுள்ள தேவனாய் அவர் இந்த காலை வல்ல நம்மோடு கூட இருக்கிறார். யோவான் இயேசு சிலுவையில் அறையப்படுகிற அந்த நேரத்துல இயேசுடைய தாயாருடைய மரியலோடு கூட இருக்கிறார். யோவானை பார்த்து இயேசு சொன்னார், யோவானே, இன்று முதல் நீ என்னுடைய தாயாருக்கு மகனாய் மாற வேண்டும். மரியாளே, என்னுடைய தாயாரே, இதோ உனக்கு ஒரு மகனை வைக்கிறேன். தன்னுடைய அன்புக்கு மிகுந்தவனை தன்னுடைய பொறுப்பை எடுத்து செய்யும்படியாக ஆண்டவர் சொன்னார். இயேசுடைய கல்வாரி சிலுவை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஒரு பொறுப்பை எடுக்கும்படி தேவாவியானவர் இந்த காலை வல்ல உன்னை உணர்த்துகிறதா இருக்கலாம். தேவ பிள்ளையே, the cross shows me I have to take some responsibility in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு சில பொறுப்புகளை எடுக்கிற ஒரு இடமா எனக்கு கல்வாரி சிலுவை இருக்கிறது. கடைசியாக யோசேப்பு, நிக்கதோமு 2 பேரும் சனகரிப் சங்கத்தில் ஒரு அங்கமாய் இருந்தவர்கள். இயேசுவுக்கு விரோதமாய் அவர்கள் தங்களுடைய பெயரை கொடுக்கவில்லை. இப்போது இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இந்த நேரத்துல இதுவரை ரகசியமாய் இருந்த அவருடைய விசுவாசம் பரிச்சயமாய் வந்தது. இயேசுடைய சிலுவையை நேரடியாய் பார்த்த தேவ பிள்ளையே, ரகசியமாய் நான் இருக்கிறது முற்று பெறுகிற ஒரு இடம் சிலுவை. பரிச்சயமாய் இயேசுவை, வெளிப்படையாய் இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டிய இடம் கல்வாரி சிலுவை. இவர்கள் இருவரும் இதுவரை ரகசியமாய் இயேசுவை பின்பற்றினார்கள். இரவிலே இயேசுவிடத்தில் வந்து பேசினார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் ரகசியத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு பிலாத்துவிடத்தில் போய் இயேசுடைய சரீரத்தை எங்களிடத்தில் கொடுங்கள், நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்கு பரிமள தைலத்தை பூசி அதை தங்களுடைய கல்லறையிலே அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரகசியமாய் தேவனை பின்பற்றுகிற காலங்கள் முடிவு பெறுகிறது. இயேசுவை வெளிப்படையாய் பின்பற்றுகிற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில இயேசுடைய மரணம் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு தொடர்புடையதாய் இருந்தால் மாத்திரமே இயேசுடைய மரணம் உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை செய்யும். இல்லாவிட்டால்
நம்முடைய பட்டத்தையும் பதவியும் அதிகாரத்தையும் பிடித்துக் கொண்டிருப்போம். இல்லாவிட்டால் இதிலிருந்து எனக்கு என்ன லாபம் என்று பிடித்துக் கொண்டிருப்போம். இல்லாவிட்டால் இந்த இயேசுடைய மரணத்தின் மூலமா எனக்கு என்ன பதவி கிடைக்கும் என்று பிடித்துக் கொண்டிருப்போம், பிலாத்துவை போல. இல்லாவிட்டால் யூதாசை போல எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று சொல்லி 30 வெள்ளிக்காசுக்காக ஓடுவோம். இல்லாவிட்டால் பிரதான ஆசாரியன் போல மற்றவர்கள் போல இந்த இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் எல்லோரும் சுகமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி சுகமோகத்தை ட்ரை பண்ணுவோம். இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள பொதுவான ஜனங்களை போல இந்த இயேசுவை சிலுவையில் அறையும். ஏனென்றால் எங்களுடைய எதிர்பார்ப்பை இவர்கள் செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை என்று சொல்லி யோசிப்போம். இல்லாவிட்டால் போர் செய்வர்கள் போல தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுள்ளாய் இயேசுவை சிலுவையில் இருப்போம். பரபாசை போல இருப்போம். இந்த காலை வேளையில இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில இதுவரை இயேசுவை கேள்விப்படாத ஒருவன், 100க்கு அதிபதி, இயேசுவை அவருடைய கைகளினால் சிலுவையில் அறைந்தான். அவருடைய கமாண்டில் இயேசுடைய மார்பில அந்த ஈட்டி குத்தப்பட்டது, விழாவில குத்தப்பட்டது. ஆனால் இந்த 100க்கு அதிபதி நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் பார்த்து அவன் சொல்லுகிறான், இவர் மெய்யாகவே தேவகுமாரன், இவர் மெய்யாகவே தேவகுமாரன். சரித்திரம் சொல்லுகிறது, இந்த 100க்கு அதிபதி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரனாய் மிஷனரியாய் அநேக கிராமங்களுக்கும் நாடுகளுக்கும் கடந்து சென்றான் என்று சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, எப்பொழுது நான் இயேசுவையை அறிந்தேன் என்பது முக்கியமல்ல, எப்பொழுது இந்த இயேசு எனக்கு அறிமுகம் என்பது முக்கியமல்ல, எப்பொழுது இந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராய் உன்னோடு ஈடுபடுகிறார் என்பது முக்கியம். இந்த சிலுவை உன்னை தனிப்பட்ட லாபத்துக்காக வருகிறதா, இல்லாவிட்டால் இந்த சிலுவை நான் இயேசுவுக்காக மறிக்க என்னை ஒப்பு கொடுக்கிற இடமா இந்த சிலுவை இருக்கிறதா? இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்காக நம்மை ஒப்பு கொடுக்கிற இடமாய் மாறும் பொழுது இந்த சிலுவை நாயகனாம் இயேசு நமக்குள் இருந்து இந்த உலகத்தை கலக்குகிற தெய்வ பிள்ளைகளாய் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவார். இந்த உலகத்துல ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிற ஒரு தேவச்சனமாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவார். இந்த உலகத்திலே அற்புதங்களை அதிசயங்களை தேவனுக்காக நிற்கிற வைராக்கியமான ஒரு மகனாய் மகளாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். கண்களை மூடுவோமா, தலைகளை தாழ்த்துவோமா. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய சிலுவை நிழல்ல இளைப்பாற மாத்திரம் அல்லப்பா, இங்கு இளைப்பாரி என் சிலுவையை சுமந்து கொண்டு உமக்கு பின் வருகிற ஒரு வீரனாய் மாற இந்த காலை வேளையில நீர் எனக்கு கிருபை தருவீராக. Lord, the cross is before me, the world is behind me. இந்த உலகம் பல விதமான காரியங்களை எனக்கு விரோதமாய் கொடுத்திருக்கலாம், என்னை இச்சிக்கிற பல காரியங்களை கொடுத்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு, ஆடம்பரங்களை ஒதுக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே வசதி வாய்ப்புகளை ஒதுக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே பணத்தை ஒதுக்கி வைத்து விட்டு, அதிகாரங்களை ஒதுக்கி வைத்து விட்டு, எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு என் சிலுவையை சுமந்து கொண்டு என் நேசரும் பாதத்தின் அருகே உமக்கு பின்பற்றி ஓடி வர என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை பயன்படுத்துங்க என்று சொல்றவங்களா இருக்கிற இடங்களை கண்களை மூடி தலையில தாழ்த்தி முழங்கால் படிக்கிட்டு, அப்பா நான் என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நம்முடைய பட்டத்தையோ பதவியோ அந்தஸ்தையோ அதிகாரத்தையோ நமக்கு இருக்கிற செல்வத்தையோ செழிப்பையோ பெயரையோ பிரஸ்தாபத்தையோ முன்வைக்காமல் அவருடைய நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கடந்து சென்ற அந்த பாத சூழல்களை பின்பற்ற ஆண்டவரே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுமா. தகப்பனே, அடியனோடு கூட ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கல்வாரி சிலுவை என்னுடைய லாபத்தை சம்பாதிக்கிற ஒரு இடம் அல்ல, மாறாக உமக்காக என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று என்னை அர்ப்பணிக்கிற ஒரு இடம், என்று என்னை அர்ப்பணிக்கிற ஒரு இடம். ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையில என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. என்னோட ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இந்த வேளையில அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுகைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அன்றைய பரமாசை போல நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறோம்.
ஆண்டவரே, நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் அடிக்கப்பட்டீர், நாங்கள் காயப்பட வேண்டிய இடத்துல நீர் காயப்பட்டீர். எங்களுக்கு இந்த காலை வெள்ள எங்களை மன்னிங்கப்பா, எங்களை உம்முடைய பிள்ளையா மாத்துகப்பா. உமக்காக ஓடுகிற ஒரு மகனாய் மகளாய் நீர் என்னை மாற்றுங்க டாடி. தகப்பனே, தங்களை ஒப்புப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வெளிப்பாடு இந்த பிள்ளைகளுக்கு தருவீராக. அன்றைய தங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு உமக்கு பின் செல்லுகிற ஒரு ஜெயமான வீரனாய் வீராங்கனையாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவரையும் உம்முடைய மகனாய் மகளாய் நீர் மாற்றி உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் எழும்பி நிற்கப்படுங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு என் தேவனை பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் இயேசு உங்களுடைய சொந்த ரட்சகராக, இந்த இயேசு எனக்கு தேவை, அவருடைய சிலுவையின் பின்னே நான் ஓடி வர ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருப்பாயனால் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுகிறேன். இன்றைக்கு நீ இயேசுவின் மகனாய் மகளாய் மாறி இருக்கிறாய். உனக்காக ஆண்டவர் பரலோகத்திலே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பெயரை என் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நீ அவருடைய மகனாய் மகளாய் மாறினாய். இன்று முதல் அவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறார். உன் இருதய கதவுகளே அவர் உன்னை ஆளுகை செய்வாய் உனக்குள் கடந்து வந்திருக்கிறார். நீ தைரியமாய் நீ இயேசுவின் மகள் மகள் என்று சொல். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசி, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணு, ஒவ்வொரு நாளும் தேவ ஐக்கியத்திலே கலந்து கொள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் ஸ்நேகமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை வரை நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படும். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக.